Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட். If you want to see this video in English language, please visit our playlist or we will share the link in our description. ஸோ வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். முதல்ல ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு பார்த்துருவோம். ஒரு கம்பெனிஸும் அவங்களோட கேபிட்டல் ரைஸ் பண்ணுறோன்ற இன்ட்ரெஸ்ட்டில் அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம வாங்குகிற ஒரு ஷேர்ஸுமே நம்மளை அந்த கம்பெனியோட ஒரு பார்ட்டாக மாற்றும். ஒரு ஷேரை நம்ம வாங்கி விற்கிறது மூலயமா அதில் இருக்க ப்ரைஸ் சேஞ்சஸும் அண்ட் குவான்டிட்டியும் தான் நம்மளோட ப்ராஃபிட்டை முடிவு பண்ணுது. இப்போது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனிஸுமே ஒரு செக்டார் கீழே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்கும். செக்டார்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அந்த கம்பெனியோட டைப் ஆஃப் பிஸ்னஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் ஆஃப் செக்டார்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ன்றது ஒரு செக்டார், பேங்க்ன்றது ஒரு செக்டார், ஐடி கம்பெனிஸ்லாம் ஒரு செக்டாரில் வரும், மீடியா ஒரு செக்டாரில் வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுற ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸுமே ஒரு செக்டாராக அவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே பல கம்பெனிஸ் லிஸ்ட்டாக இருக்கும். கம்பெனிஸ் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டாடா மோட்டார்ஸ் இருக்குது, அது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கீழே வரும். எஸ்பிஐன்னு இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் இருக்குது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் கீழே வரும். டிசிஎஸ் இது ஐடி கீழே வரும். சிப்லா இது அந்த ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா அந்த இண்டஸ்ட்ரி கீழே வரும். ஸோ ஒரு கம்பெனிஸுமே கண்டிப்பாக ஒரு செக்டார் கீழே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஷேர்ஸை பிக் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ நம்ம கண்டென்ட்டோட முடிவுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.